வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு 2026 புத்தாண்டு பலன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதை வச்சுதான் இந்த வருஷத்துல பலன் நம்ம பார்க்கிறோம். இதுல சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்கு 3வது இடத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. இந்த வருடம் முழுவதும் ராகு கேது 2ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் தான் இருக்கும். ராகு 2ல இருக்கிறதும் கேது 8ல இருக்கிறதும். குரு பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார் ஜூன் வரைக்கும். ராசிக்கு 7ல வருவார் அக்டோபர் வரைக்கும். அப்புறம் அதிசாரத்துல குரு சிம்ம வீட்டுக்கு போவார், 8வது வீட்டுக்கு. அதனால 6, 7, 8 இந்த 3 வீட்லயும் குரு பயிற்சி இருக்கும். 2ல 8ல ராகு கேது பயிற்சியும் இருக்கும். சனி பயிற்சி அப்படிங்கிறது 3ல இருக்கும். அதனால சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு பயிற்சி. இந்த 2.5 வருட காலங்களுக்கு சனீஸ்வரர் ரொம்ப அருமையா இருக்கார். அதாவது சனீஸ்வரர் 3, 6, 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். அதுவும் குருவோட மனையில இருக்கிறது, குருவோட பார்வையில இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறந்த காலமா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால 5ஆண்டு திட்டம் போடணும், ஏதாவது ஒரு 5 வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னா இந்த சனீஸ்வரர் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பண்ணுனா அதுல வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை பயன்படுத்தி ஒரு பெரிய திட்டம் பண்ணி அதுல வெற்றியும் இவங்க காணலாம் அப்படிங்கிறது தான். சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை உயர்த்தும், தொழிலை உயர்த்தும், தன்னம்பிக்கையை கூட்டும், எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, பிரச்சனை எல்லாம் அழியும், நம்பிக்கை கைவிடும், முயற்சி திருவனையாக்கும், வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. சரி, இந்த ராசிக்கு 2ல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வருமானங்கள் பெருகும், பொருளாதார உயர்வு கிடைக்கும். பட் என்ன டிராபேக் இருக்கும் அப்படின்னா பேச்சுல கடுமை காட்டாம இருக்கிறது சிறப்பு. 8ல இருக்கிற கேது அப்படிங்கிறது சுமாரான அமைப்பு தான். கேது 8ல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை. அது விநாயகரை வழிபாடு பண்றது மூலியமாகவும், மனித முகம் இல்லாத கடவுள் விநாயகர், ஆஞ்சநேயர், பிரித்தியங்கா தேவி, இது மாதிரியான கடவுள்ல வழிபாடு பண்றது மூலியமாகவும், யானைக்கு கரும்பு கொடுக்கறது மூலியமாகவும் அந்த 8ல இருக்கிற தாக்கத்தை இவங்க குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான். எது எப்படியோ அரசியல்ல வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் படிப்புல சிறப்பா படிச்சுக்குவாங்க. மன வாழ்க்கை அப்படிங்கும்போது ராசிக்கு ஜூனுக்கு மேல ராசிக்கு 7வது இடத்துல குரு வந்து ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்குற நேரத்துல அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையறதுக்கு, பொருளாதாரம் உயர்றதுக்கு, தெளிவு கிடைக்கிறதுக்கு, முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த காலமா தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால அரசு வேலைக்கு முயற்சி எடுத்து அதுல வெற்றி கிடைக்கும், பேங்க் பேலன்ஸ் உயரும், ஒரு தன்னம்பிக்கை இன்னும் கூடும். அதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சியால பெரும் லாபம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை. அது ஒரு வெற்றி மேல வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த அமைப்பு தான். அதனால இவங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கணும்னா விநாயகர் வழிபாடு தான். 8ல இருக்கிற கேது சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு, விநாயகர் மந்திரம், ஸ்லோகம் இதெல்லாம் படிக்கிறது, உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு வருது, இதெல்லாம் இவங்களுக்கு கெடுதலை குறைச்சி நற்பலன்கள் வழங்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலமா அமையணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.